PL பாலிலைன் வரைங்க. ஃபர்ஸ்ட் PL போடுங்க, என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டீங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட் 0,0 0,0 என்டர் பண்ணுங்க. இப்போ 25 என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏரோ கே ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் 0 ஆங்கிளில் ஒரு ஹரிசாண்டல் லைனை 0 போடுங்க. என்டர். தப்பு வரணும். இப்போ 25 போடுங்க. 25 ஷிஃப்ட் ஏரோ, அதுக்கடுத்து வந்துட்டு எஸ்கே போட்டுங்க. இல்லைங்க, 25 ஷிஃப்ட் ஏரோ, அவ்வளோதான். இப்போ 0 டிகிரி ஆங்கிள். என்டர். அடுத்து 15 ஷிஃப்ட் ஏரோ, அதுக்கு 90 டிகிரி. என்டர். அதுக்கடுத்து எவ்வளோ 100 mm போகணும் ஹரிசாண்டல் லைனில். அப்போ 100 ஷிஃப்ட் ஏரோ, ஷிஃப்ட் ஏரோ 0 டிகிரி. என்டர். அடுத்து வந்து ஆர்க்குக்கு ஏ போடுங்க. என்டர் போடுங்க. அடுத்து ரேடியஸ் போட்டு அந்த ஆர்க்கோட ரேடியஸ் கொடுத்துருங்க. ஆர் போடுங்க. என்டர். இப்போ ரேடியஸ் எவ்வளவு? அந்த 80 mm டிவைட் பை 2, இப்போ 40 கொடுங்க. என்டர். இப்போ வந்து என்ன கேட்குது? அடுத்து ஸ்பெசிஃபை த எண்டு பாயிண்ட் கேட்டிருக்கு. அப்போ எண்டு பாயிண்ட்னா 80 mm வந்து அப்வர்டில் போகும். அப்போ 80 ஓகே 80 அட் ஷிஃப்ட் ஏரோ 90 டிகிரி போடுங்க. என்டர். அடுத்து எல்லு போட்டால் லைனுக்கு மாறிடும். என்டர். இப்போ 100 mm 180 டிகிரியில் போடும். 100 mm ஷிஃப்ட் ஏரோ 180 டிகிரி. என்டர். இப்போ மேலே வந்து இந்த சைடில் ஒரு 15 mm போடும். அப்போ 15 ஷிஃப்ட் ஏரோ 90 டிகிரி. என்டர். அடுத்து 25 mm அந்த சைடு போகணும். 25 ஷிஃப்ட் ஏரோ 180 என்டர் பண்ணுங்க. அப்புறம் சி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சி என்டர். என்டர். க்ளோஸ் ஆயிடுச்சா? அடுத்து சர்க்கிள் வரையணும். சர்க்கிளுக்கு வந்து சி வரையும். சி என்டர் பண்ணுங்க. சி டைப் பண்ணுங்க. சி கமெண்ட்னா சர்க்கிள் கமெண்ட் வந்துடும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வரணும்? அந்த 125 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகணும். ஒய் ஆக்சிஸில் வந்து 110 டிவைட் பை 2 வரணும். அப்போனா வந்து 125 டைப் பண்ணுங்க. 125 கமா 55 கொடுத்தீங்களா? என்டர் கொடுங்க. இப்போ டி கொடுங்க. டி கொடுத்தனா ஸ்பெசிஃபை டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்கா? இப்போ வந்து டயமீட்டர் கீழே வந்து 40 என்டர் பண்ணுங்க. என்டர். ஓகே. அடுத்து இன்னொரு சர்க்கிள் வரையணும்ல, அந்த சர்க்கிளுக்கு வந்து 55 mm அந்த சைடு போயிருக்கு. இப்போ 125 மைனஸ் 55 வந்து 70. அப்போனா நீங்கள் மறுபடியும் சர்க்கிள் சி போடுங்க. என்டர். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எக்ஸில் வந்துட்டு 70 கமா 55 என்டர். இப்போ டி போடுங்க. டயாமீட்டருக்கு என்டர். 15 mm டயாமீட்டர். என்டர். இப்போ டைமென்ஷன் 1 by 1 கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை இதில் பார்த்து கொடுங்க. வெரி குட். அண்ட் கீழே வச்சுட்டு ஒரு கிளிக். அடுத்து பார்த்துங்க. அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து அந்த கார்னர் பாயிண்டோட எண்டு பாயிண்ட்லேருந்து அப்படியே வெட்டிக்கு கொண்டு போய்ட்டு அங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகே. மறுபடியும் லீனியர் டைமென்ஷன் ஓவரால் ஹைட்டு கீழே இருந்து
இங்கேருந்து கரெக்ட் மேலே விட்டு அந்த எண்டு பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அங்கே வைங்க. ஓகே, அதுக்கடுத்து அங்கே இல்லை, இது மேலே இருக்க டைமென்ஷன் மேலே இருக்க டைமென்ஷன் இங்கே 125 இந்த இன்டர்னல் அந்த இடத்துலேருந்து அந்த சென்டர் சர்க்கிளோட சென்டர் வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே மேலே ரைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போதும். அடுத்து அந்த மேலே இருக்க எண்டு பாயிண்ட் வந்து மேலே இருக்க எண்டு பாயிண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சர்க்கிளோட சென்டர் போங்க, மேலே கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருங்க. ஓகே, அடுத்து சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுங்க, ஆர்க்கோட ரேடியஸ் கொடுங்க, ஆர்க்கு மட்டும் அந்த சைடு போங்க விட்டுருங்க. அடுத்து டயாமீட்டர், சர்க்கிளோட டயாமீட்டர் ஓகே. அடுத்து இந்த ஒரு டயாமீட்டர் ஓகே கொடுத்துட்டீங்க. அடுத்து அந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அந்த சென்டர் கீழே வாங்க 50. வெரி குட், அவ்வளோதான் முடிஞ்சு. Thank you for watching this video.